குரு ஆஸ்ட்ரோ டிவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ரிஷப ராசிக்கான வாரப்பலன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும். தேதி இன்றைய தேதி 15ஆம் தேதி பிப்ரவரி 2026 21 பிப்ரவரி 2026 வரைக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கான 7 நாட்களுக்கான ரிஷப ராசிக்கு மட்டும் இந்த வாரத்துக்கான வாரப்பலன். இந்த அடிப்படையில் ரிஷப ராசியிலிருந்து சந்திரன் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் இந்த வாரத்துக்கு உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அந்த சந்திரன் அடிப்படையாக கொண்டு இந்த வார சாதக பாதம் கொண்ட பலன்கள் சொல்ல வேண்டுமென்றால், முதல்ல பாசிட்டிவான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒருவித சாதகமான, உங்களுக்கு ஃபேவரான நாட்களாக தான் இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் நண்பர்கள் அவர்களுடைய கேரக்டரைஸ்லையும் குணத்திலையும் அவர்களுடைய செயல்பாட்டிலையும் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக தான் இருக்கும். அவர்களுடைய சப்போர்ட், அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். உங்களுடைய பழைய பிரச்சனைகள், தவறுகள் இதெல்லாம் சரி செய்வதற்கான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வேலை செய்யும் ஒர்க்கிங் பார்ட்னரு அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மற்றவங்க உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க வரலாம், ஆலோசனை கேட்க வரலாம். நீங்கள் வியாபார விஷயமாக அல்லது வேலை விஷயமாக ஒரு சிறு பயணங்கள் மேற்கொள்வதாக இருக்கும். இந்த வாரத்தில் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நீண்டகால ஒரு சிக்கல் இருந்தால், நோய்கள் இருந்தால் அதிலிருந்து மீண்டும் ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக திருமணம் ஆனவர்களுக்கும் காதல் செய்பவர்களுக்கும் மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இந்த வாரம் இருக்கும். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 2 நாள் தவிர்த்து செவ்வாயிலிருந்து சனிக்கிழமை வரை உங்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டமாக தான் இருக்கின்றது. இது பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பக்கம் ஒரு வித சந்தோஷமாக உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை உண்டாகும். இந்த பதட்டனால சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள்லாம் சிலது தடைப்பட்ட சூழலும் உண்டாகும். மற்றவர்கள் பேசும் பேச்சுகள், அவர்கள் சொல்லும் கருத்துக்கள்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கு மேலும் சிக்கலை தான் உண்டாகும். அது தாண்டி உங்களுக்குள்ளே உள்ள சில ஒரு கருத்துக்கள் இருந்தால் அதுலேயும் விடாப்படியாக பிடித்து கொண்டு இருக்காதீர்கள். அது உங்களுக்கு சிக்கல் கொண்டதாக தான் மாறும். உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றையும் நாளையும் திங்கக்கிழமையும் சந்திரன் மகரத்தில் செவ்வாயோடு தான் இணைந்திருக்கு. அது தேய்பிரியாக இருந்தனால் தந்தை உடல்நலம் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகிறது வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ரொம்ப ஃபியூச்சர் பிளான், நீண்டகால எதிர்கால திட்டங்கள் எதனா ரொம்ப பெருசாக போட்டு அதில் ஒரு சிறு தடங்களும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அல்லது உங்கள் நெருங்கிய நண்பர்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய ஆலோசனைகளை சிறிது நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சுப நிகழ்வுகளுக்கு தாண்டிய மற்ற விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அது போதை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் உங்களுக்கு சாதகம் இல்லாத நாட்களாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பொதுவாக இன்றைய இந்த வாரம் உங்களுக்கு ஒரு 90% உங்களுக்கு ஃபேவரலாக தான் இருக்கும். இருந்தும் இந்த எதிர்மறையான சொன்ன விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் கவனத்தில் கொண்டு நல்ல விஷயத்தை அதிகப்படுத்தி எதிர்மறையான விஷயங்களை குறைத்து செயல்படுவது உங்களை ஆற்றலை அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி ரிஷபராசி கொண்ட உங்கள் நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளம்.